எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து கை கோர்த்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். 2 செல்வங்களும் கிடச்சிருக்கு. முதல்ல சந்தித்தது சென்னையில் தான். இது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டால் இது லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் தான். 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. வீட்டில் பேச சொல்லியிருந்தோம். 2 பேர் வீட்லேயும் பேசணும். எப்படி இது சாத்தியமாச்சுன்னு இன்னைய வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மொமெண்ட்டு தான். அந்த மொமெண்ட்டில் எல்லாமே ஓகே ஆனது தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் ரொம்ப பயத்தோடையும் டென்ஷனோடையும் இருந்துட்டு இருந்தேன். புதுசாக ஒரு வீட்டுக்கு போக போகிறோம், எப்படி அவங்க என்னை வெல்கம் பண்ணுவாங்க, எப்படி நான் அடாப்ட் ஆகிக்க போகிறேன் அப்படின்னு. எனக்கு என் லைஃப் கொஞ்சம் கூட மாறல. நான் எப்படி இருந்தேனோ அதே ஃப்ரீடத்தோடு இருந்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக இருந்தோமா அப்படின்னா இல்லை. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். இத்தனை இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில், மேரேஜ் லைஃப்பில் ஒரு ஸ்டார்டிங் 5 இயர்ஸ் வந்து நாங்கள் எங்களே புரிஞ்சுக்கிறதுக்காகவே நேரம் எடுத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நினச்சோன்னா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான், அப்படி இருக்க போகிறோம் இப்படி இருக்க போகிறோம். அப்படி இல்லவே இல்லை. அதெல்லாம் சும்மா ஃபேண்டசி சினிமாவில் தான் அப்படி இருக்கும். அந்த ரியாலிட்டியிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருந்த லவ்வால் 2 பேரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இப்போ அந்த முதல் 5 இயர்ஸ்க்கு அடுத்த செட் ஆஃப் 5 இயர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பிலி மேரிட் கப்பலாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஒவ்வொரு திருப்பமுமே எங்களை ஆச்சரியத்தோடு தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் நல்லபடியாக கொண்டு போச்சு. நிறைய ஏற்ற இறக்கங்கள், எல்லா ஏற்ற இறக்கமே கை கோர்த்து நடந்துகிட்ருக்கோம். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா கூட இன்னொருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா முடிவுகள் எடுக்கும் போதும், வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது என்னோடய பார்வையிலேருந்தும் பார்த்து அதுக்கு அனுசரித்து கொண்டு போகிறதுல எல்லாருக்கும் அமையுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரினா என்னோட செகண்ட் டெலிவரி தான். நாங்கள் வந்து நேச்சுரல் பர்த் ட்ரை பண்ணோம். அப்போ வந்து என்னை அவர் பார்த்துக்கிட்ட விதம் எல்லாம் ஒரு அம்மா கூட அதை போய் பார்த்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க. பேபி பிறந்து 50 நாள் கழித்து என்னோடய அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஒரு இது கூட இது வரைக்கும் நான் அந்த கேப்பை ஃபீல் பண்ணதே விட்டதில்லை. என்ன தான் என் கூட இல்லைனாலும் என்னை வந்து ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. ரொம்ப என்னோட லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் அதுதான். எனக்கு கிடைச்ச மனைவி உண்மையாகவே எனக்கு சிறந்த ஒரு துணைவியாக தான் அமைஞ்சிருக்காங்க. ரெண்டு பசங்க இந்த லைஃப்பில், இந்த கிஃப்ட்லேருந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் 2 கிஃப்ட்டு. இவன் மித்ரன் பெரியவன், இது பாப்பு என்னோட மினி ஜெராக்ஸ். என் பேர் மித்ரன், ஏதோ பல்லவிய தங்கச்சி. அம்மாவோட 10வது ஆனிவர்சரி. நான் அம்மா ரொம்ப விஷ் பண்ணிருந்தேன். அப்பா வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு எங்களுக்கு எந்த கஷ்டப்பாடும் இல்லாமல் நல்லா எங்களை பார்த்துக்குவாங்க. அம்மா என்ன படிப்பு விஷயத்துலேயும் அவங்களோட மனசு விஷயத்துலேயும் ரொம்ப என்ன அன்பாக நடத்துவாங்க. இந்த பெரிய இதோட ஓனர் நலம் அன்புடன் ஆரோக்கியா. பாதினியே என் பாதினியே
கண்ணே